இங்க எதிர்நாட்டு வீரர்கள் கையில இருந்த வெப்பன்ஸ்ல வச்சு கீழே தரையில குத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருந்த நிஞ்சால ஒவ்வொருத்தரா சாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிஞ்சால எப்படி மாட்டியிருப்பாங்கன்னா, இந்த நிஞ்சா கூடத்துல இருந்த கருப்பாடுதான் இவங்க எல்லாருமே இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுருக்கோம். இந்த நிஞ்சா சோல்ஜர்ஸ் எல்லாம் சாகிறத பார்த்து அங்கிருந்த மத்த நிஞ்சாக்கள் எல்லாம் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. தப்பிக்க நினைச்ச பாதி பேர்த்து அங்கேயே கில் பண்ணிடுறாங்க. இவ்வளவு பேர் செத்ததுக்கு அப்புறமும் அந்த நிஞ்சாவோட ஹெட் வந்து அந்த வாரில் கிவ் அப் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த நிஞ்சாவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அந்த காட்டுக்குள்ள தான் இவ்வளவு நேரம் மறைஞ்சிருந்திருக்காங்க. மற்ற நிஞ்சா சோல்ஜர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க ஹைடா இருந்த பிளேஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு டீமுக்குள்ள அப்படியே சண்டை நடக்குது. அந்த எதிர்நாட்டு கமாண்டரும் நாம தான் இந்த போர்ல கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க சோல்ஜரை மோட்டிவேட் பண்றான். அவங்கள யாருக்குமே தெரியாது இந்த நிஞ்சாஸோட பவருக்கு முன்னாடி இவங்களாம் ஒண்ணுமே இல்லைன்னு. வார் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலயே அங்க இருந்த நிஞ்சால பறந்து அட்டாக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எதிர்நாட்டு சோல்ஜர்ஸ் கிட்ட இல்லாத புது வெப்பன்ல இந்த நிஞ்சாஸ் வச்சிருக்காங்க. இந்த எதிர்நாட்டு கிங்கும் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த கிங்கு தப்பிச்சு போறத பார்த்து ஒரு நிஞ்சா சூப்பர்மேன் மாதிரி பறந்து போய் அவனை அப்படியே அட்டாக் பண்ண வரான். அப்ப குறுக்கால ஒரு ஆரோ வந்து இந்த நிஞ்சாவை அட்டாக் பண்ணிடுது. இந்த நிஞ்சாவும் ரொம்ப தூரத்துல போய் விழுந்துடுறான். யாரும் இந்த நிஞ்சாவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க பார்த்தா அந்த எதிரி நாட்டோட ஆர்மி ஜெனரல் தான் இவனை அட்டாக் பண்ணியிருப்பான். ஆனா இந்த நிஞ்சாவுக்கு ஒண்ணுமே ஆகல. எப்படி இவன் தப்பிச்சான்னு பார்த்தா இந்த ஆரோ இவனை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது இவன் அந்த ஆரோவை அப்படியே கையில கேட்ச் பிடிச்சிடுறான். மறுபடியும் இந்த நிஞ்சா அந்த கிங்கை அட்டாக் பண்ண வரான். அப்ப இந்த ஜெனரலும் கையில இருந்த வெப்பனை வச்சு அவனை அப்படியே குத்திடுறான். ஆனா அந்த நிஞ்சா அவனை மாதிரி ஒரு டூப்ளிகேட் வச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இருந்தாலும் அந்த ஆர்மி ஜெனரல் கையில இருந்த கத்தி வச்சு அவனை அப்படியே குத்திடுறான். இருந்தாலும் அந்த நிஞ்சாக்கு எதுவுமே ஆகல. என்னாச்சுன்னு பார்த்தா இவனோட கத்தி வந்து இவனோட ஷீல்ட தான் அட்டாக் பண்ணியிருக்கு. அதனால இவனுக்கு எதுவுமே ஆகல. அங்க இருந்த மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த நிஞ்சாவை அப்படியே சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. இவனை அட்டாக் பண்ண வராங்க. ஆனா இந்த நிஞ்சாவோட பவருக்கு முன்னாடி இவங்களாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சில செகண்ட்ஸ்ல இவங்க எல்லாத்தையுமே இந்த நிஞ்சா அட்டாக் பண்ணிடுறான். இதை பார்த்து அந்த ஜெனரலே ஷாக் ஆயிடுறாரு. இவன் அப்படியே பொறுமையா நடந்து அந்த ஆர்மி ஜெனரல் அட்டாக் பண்றதுக்காக வரான். அப்ப பின்னாடி இருந்த கிங்கும் கையில அம்பு எடுத்து இந்த நிஞ்சாவை அட்டாக் பண்றான். இந்த அம்பு பட்டு அந்த நிஞ்சா அப்படியே தூக்கி எறியப்படுறான். இப்பவாது அந்த நிஞ்சாக்கு ஏதோ ஆயிருக்குன்னு பார்த்தா இப்பவும் அந்த நிஞ்சாக்கு எதுவுமே ஆகல. இந்த கிங்கு அம்பு எடுத்து விடும் போது அவன் எப்படியே தப்பிச்சிடுறான். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.